என் இனிய அன்புள்ளங்களே, இதோ தூய ஆவியார் நம்மை வழிநடத்துகிறார். அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுவார். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி. சங்கீதம் 18, 15, 16, 17. ஆண்டவரே, உமது கடிந்துரையாலும் உமது மூச்சு காற்றாலும் வலிமையாலும் நீர்த்திரளின் அடிப்பரப்பு தென்பட்டது. நில உலகின் அடித்தளங்கள் காணப்பட்டது. உயரத்தில் நின்று அவர் என்னை எட்டி பிடித்து கொண்டார். வெள்ளப்பெருக்கி நின்று அவர் என்னை காப்பாற்றினார். என் வலிமை மிகு எதிரிடமிருந்து அவர் என்னை விடுவித்தார். என்னை விட வலிமை மிகு பகைவரிடமிருந்து என்னை பாதுகாத்தார். நீதிமொழிகள் 8, 6, 7, 8. நான் சொல்வதை கவனியுங்கள், மிக தெளிவாக சொல்கின்றேன். நான் ஒளிவு மறைவின்றி கூறுகின்றேன். ஏனெனில் என் வாய் உண்மையே பேசும். பொல்லங்கான பேச்சு என் நாவுக்கு அருவருப்பு. என் வார்த்தைகளை எல்லாம் நேர்மையானவை, உருட்டும் புரட்டும் அவற்றில் இல்லை. இன்றைய திருத்தூதர்கள் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, 26, 33. இயேசுவே கடவுள் உயிர்த்தெழ செய்து தமது வாக்குறுதியை நிறைவேற்றினார். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 14, 1, 6. வழியும் உண்மையும் நானே. இயேசு விண்ணேற்றம் அடைந்த பிறகு சொல்கிறாரு, நான் போயிட்டு உங்களுக்கு ஒரு இடம் ஏற்பாடு செய்கிறேன், நான் உங்களை அப்படியே விட்டு விட மாட்டேன். அப்போ ஆண்டவர்கிட்ட தோமா கேட்குறாரு, ஆண்டவரே நீ எங்கே போகிறீர்? நாங்களும் உங்கள்கிட்ட நீங்கள் இருக்கிற இடமே எங்களுக்கு தெரியாது, அப்போ எப்படி சொல்கிறீங்க நீங்கள் உங்கள் பின்னால் வருதுன்னு? என் இனிய அன்புள்ளங்களே, இயேசுவை பற்றி நற்செய்தி போதிக்க துவங்கிய ஒவ்வொரு சீடர்களுக்கும் சீராக் 2:1-2. குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன்வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். 2:2. உன் உள்ளத்தில் உண்மையுள்ளவனாயிரு. துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே. அப்படின்னா நம்ம பரபரப்பு நிறைய விஷயங்கள். இயேசுக்கு கோவம் வந்துச்சு. இயேசுக்கு பசி வந்துச்சு. இயேசு ஜாட்டை எடுத்து அடிச்சு விரட்டினார். இயேசு சபிச்சார், கண்டிப்பாக சபிச்சார். அவருடைய பசிக்காக அத்தி மரத்தை சபிச்சு அதை பொடி தூளாக்கினார். ஸோ அவருடைய சீடர்களாக இருக்கிற அவங்களுக்கு கோபம் வருவதிலும் அவரை இல்லை என்று ஏமாற்றுவதிலும் கடுகளும் சந்தேகமே இல்லை. அவருடைய ஃபாலோவர்ஸ் நமக்கும் மனுஷருங்க தான் நம்மளும். ஆனால் நமக்கு முன் இத்தனை ஏற்பாடுகள் செய்திருக்கிறார். நமக்கென்று திருவிவிலியம் இருக்குது, வார்த்தைகள் இருக்குது, திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் நிறைய நமக்காக கொடுக்கப்பட்டது. இன்று போதனையாளர்கள், போதிப்பதற்காக குருக்கள், கன்னியர்கள், சுவிசேஷகர்கள் எத்தனையோ பேர் நமக்காக. ஸோ நாம் மனமாறுவோம், இறைவனின் ஆசீரை பெறுவோம். நாம் மீண்டும் அன்னை தெரேசாவை பற்றி ஒரு சின்ன வார்த்தை சொல்கிறேன். அன்னை தெரேசா ஒரு முறை ஹோட்டல் போகும்போது, ஆல்மோஸ்ட் இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு ரிமைண்டர் கொடுக்குறேன். அவங்களுக்கு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போனாங்களாம். அப்போ அவங்க அந்த இடத்துல சொன்னாங்களாம், நான் இதை சாப்பிட்டேன்னா என்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படின் போது அவங்க சொன்னாங்களாம், அம்மா நீங்கள் கேட்டால் நாங்கள் ஹோட்டலே வாங்கி தருவோம் அப்படின்ட்டுன்னு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே இவங்க சாப்பிட்ட ரிமைண்டிங்கெல்லாம் மிச்சம் மீதியாக எடுத்து பேக் பண்ண சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்களாம். ஸோ நமக்கு நம்ம எத்தனையோ பொருட்களை இன்றைக்கி வேஸ்ட் பண்ணுறோம். நமக்கு அதிகமாக இருக்கிறது எதுவுமே நம்மளுடையது இல்லை. அதனால் முடிந்தாலும் மற்றவர்களுக்கு உதவுவோம், அன்பு செய்வோம், ஒருவருடைய நேசிப்போம், இறைவன் வார்த்தையை அறிக்கை செய்வோம், இறைவனோடு வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.